லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மூளையை போட்டு கசக்கிட்டு இருந்த ஒரு ஒரு டைம் பீரியட் அது. நம்ம செத்ததுக்கப்புறமும் நம்மளை பற்றி பேசணும். நீ 4 வருஷம் கீபோர்ட் கிளாஸ் போனா உனக்கு கீபோர்டே வாசிக்க தெரியாது, நீ எப்படி மியூசிக் டைரக்டராக? எண்ட் ஆஃப் த டே ஐ கேனாட் ஃபினான்ஷியலி சப்போர்ட் மை செல்ஃப். அவங்க வந்து மியூசிக் ஒன்றும் படிக்க வைக்க முடியாது டாட் சொல்லிட்டாங்க. சரி, இவனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால் எடுத்தாங்க. தட்ஸ் அ பிக் டேர்னிங் பாயிண்ட். காற்று மழையாக வந்தாய் நீ, மேமறக்கும் நேரத்தில் சென்றாய் நீ, ஒளியில் இசை வீசும் நான் கேட்கவே, போகின்ற திசை மாறும் என் சோகமே. கனவுகள் கண்டு நான் காற்றிலே மிதக்கிறே, வானவில் போலதான் வாழ்க்கையும் வாழ்கிறே. ஹலோ, திஸ் இஸ் விஸ்வா. I'm a musician. I'm just a nobody. நான் ஒரு நோபடியிலேருந்து ஒரு சம்படியாக ஆகிற ஒரு ஜேர்னி, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி என்னுடைய ஸ்கூல் டேஸ்க்கு போயிடுவோம். ஐ வாஸ் 16 years old. 11th படிச்சுட்டு இருந்தேன். சரி, 10th முடிச்சாச்சு, 11th வந்துட்டோம், அடுத்து 12th முடிச்சுட்டு என்ன ஆக போகிறோம், லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மூளையை போட்டு கசக்கிட்டு இருந்த ஒரு டைம் பீரியட் அது. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ஆவரேஜாக படிப்பேன், லிட்டரலாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே ஒழுங்காக வர ஸ்போர்ட்ஸோ மியூசிக்கோ எதுவுமே தெரியாது. சரி, இப்படியே இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆன் த அதர் சைடு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணணும், நம்ம செத்ததுக்கப்புறமும் நம்மளை பற்றி பேசணும், அதுதான் என்னுடைய கோல். சரி, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் தேடினேன். எனக்கு சினிமா பிடிக்கும், நிறைய மூவிஸ் பார்ப்பேன், அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கும். ஆன் த அதர் சைடு நான் அனிருத்தோடைய ஒரு பெரிய ஃபேன். அதுவும் அந்த டைமில் தான், அந்த 10th 11th டைமில் தான், யாரா அது பயங்கரமாக இருக்கே மியூசிக்கு, செம்ம. ஓகே, இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணேன். ஓகே, நம்ம பேசாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு விளையாட்டாக ஆரம்பிச்சது தான். டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்கிறார்ல, பேசாமல் நான் ஒன்று அரசியலுக்கு போயிடுவா, பேசாமல் நான் ஆக்டர் ஆகிடுவா, அந்த மாதிரி பேசாமல் நான் மியூசிக் டைரக்டர் ஆகிடுவா. அப்படி யோசித்து டிசைட் பண்ணது தான் இது. எனக்கு மியூசிக்கும் தெரியாது, பாட்டு பாட தெரியாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரியாது. சின்ன வயசில் ஒரு 4 வருஷம் கீபோர்ட் கிளாஸ் போனேன், ஆனால் அதுவும் பெருசாக ஒன்றும் வாசிக்க தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, நமக்கு இது மேலே ஒரு அளவு கடந்த ஒரு லவ் இருக்குது. சரி, இதில் ஒர்க் பண்ணுவோம், இது எப்படி மியூசிக் டைரக்டர் ஆகிறது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய சின்ன வயசு மியூசிக் டீச்சர் போய் பார்க்க போனேன். அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் மியூசிக் டைரக்டர் ஆகலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு, இவன் கிளாஸுக்கே ஒழுங்காக வரமாட்டான், ஒழுங்காக வாசிக்கவே தெரியாது, சரி சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெருந்தன்மையோட சொன்னார், இப்படிலாம் இருக்குப்பா, ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் காலேஜ் வச்சிருக்காரு, நீ வேணா 12th முடிச்சுட்டு அங்கே போய் படி, இல்லை பெர்க்லின்னு ஒரு காலேஜ் இருக்கு, அங்கே போய் படிச்சின்னா பெரிய மியூசிக் ஜாமான்லாம் அங்கே தான் படிச்சுட்டு வந்துருக்காங்க, நீ போய் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் அப்படியே வீட்டில் சொல்கிறேன், நான் மியூசிக் டைரக்டராக போகிறேன். மியூசிக் டைரக்டரா? ஆமாம், இந்த மாதிரி காலேஜ் இருக்கான், இவர் தான் சொன்னார், 12th முடிச்சோன்னே எனக்கு சேர்த்து விட்ருங்க அப்படின்றேன். அவங்க சிரிக்கிறாங்க, டேய் நீ 4 வருஷம் கீபோர்ட் கிளாஸ் போனா உனக்கு கீபோர்டே வாசிக்க தெரியாது, நீ எப்படி மியூசிக் டைரக்டராக? யாருமே வந்து நான் சொல்கிறத வந்து காது கொடுத்தே கேட்கல. நான் யோசித்தேன், ஆமாம் கரெக்டு தான், ஆனால் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஐ பிலீவ் நான் ஆயிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லுது. சரி ஓகே, இது வந்து நீ சின்ன பையன், நீ ஏதோ விவரம் புரியாமல் பேசுகிற, சரி ஓகேடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்துக்கலான்ட்டாங்க. நான் அதை என் மைண்டில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த வருஷம் 11th முடிச்சுட்டு 12th முடித்தோன்னா நம்ம போகிறோம், ஏஆர் ரஹ்மான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான், அனிருத்துக்கே டஃப் கொடுக்குறோம், இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். அந்த வயசுக்கு அந்த துடிப்பு நார்மல் தான். ஓகே அப்படியே இருக்கு. 12th முடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஓகேடா 12th முடிச்சிட்டல, நான் இந்த கோச்சிங் சென்டரில் பேசியிருக்கேன், அவங்க உனக்கு வந்து நீட்டு ஜேஇ ஜிப்மார் இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோச்சிங் கிளாஸ் கொடுப்பாங்க, நீ அதில் போய் சேர்ந்து 3 மாதம் படிச்சின்னா அவ்வளோதான், நீ படித்து எம்பிபிஎஸ் படித்து நீ பெரிய டாக்டர் ஆகலான்ட்டு. ஐ வாஸ் லைக்
இல்லை 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 இதெல்லாம் வேணாம், என்னை மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுங்க. அண்டு ஒரு 2 மாதம் நான் மியூசிக் கிளாஸ் போகிறேன், அப்புறமா நான் அப்படியே சென்னை போகிறேன், நான் ஏஆர் ரஹ்மான் காலேஜில் படித்து மியூசிக் டைரக்டராக போகிறேன்றாங்க. சும்மா கிடையாது. அவங்க அது ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்புறம் நான் திரும்ப அதையே சொன்ன உடனே சரி இவன் சீரியஸாகவே சொல்கிறான் போல அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய லெக்சர் எடுத்தாங்க. இது வாய்ப்பே இல்லை. அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு அங்கிள், பேசாத மாமா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. உனக்கு யார் அந்த மியூசிக் டீச்சர் யார் சொன்னா, அவர்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு அவரையே ஓகேப்பா நீ வந்து ஏஆர் ரஹ்மான் காலேஜில் ஜாயின் பண்ணாத, நீ ஒழுங்கா படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் அம்மா அவர் மைண்டை மாற்றிட்டாங்க. சரி ரைட்டு, எல்லாருக்கும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப எனக்கு என்னாச்சுன்னா, பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நான் அதை பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி அது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னும் வந்து பண்ணணுன்ற ஒரு வெறி வந்துச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஐ கேனாட் ஃபினான்ஷியலி சப்போர்ட் மை செல்ஃப். எங்கள் அம்மா தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும், எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும். அவங்க வந்து மியூசிக் ஒன்றும் படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஐ டுக் அனதர் கால். நம்ம ஏதாச்சும் ஒரு டிகிரி படிப்போம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த படிக்கிற அந்த 3 வருஷம் கேப் இருக்குல்ல, எனிவே சாட்டர்டே சண்டே லீவ் தான், ஈவினிங் 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். அந்த டைமில் நான் மியூசிக்கோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மியூசிக்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏதாச்சும் 1-2 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த டைமில் நான் அந்த காலேஜ் போனேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ டுக் திஸ் ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ நான் மியூசிக் காலேஜ்லேயே படிக்கணுன்ற கோலை ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டேன். நான் அந்த கோலை வந்து அழிக்கலை. ஐ டுக் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஒரு 3 வருஷம் பாண்டிச்சேரியில் ஆச்சாரியா காலேஜ்லாம் படித்தேன். அந்த டைமில் எவ்ரி டே 4 மணிக்கு காலேஜ் முடியுதா, 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மியூசிக் கிளாஸ், கிட்டார் கிளாஸும் கீபோர்ட் கிளாஸும் போனேன். என்கிட்ட வீட்லேயும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. 8 மந்த்ஸ் அப்படியே போச்சு. அப்புறமா அந்த மியூசிக் டீச்சர் வந்து பார்த்துட்டு ஓகே நீ வந்து அவர்கிட்ட என்னோட எய்ம் பற்றிலாம் சொன்னேன். சார் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, நான் ஐ ஹாவ் திஸ் கோல், இது முடிச்சுட்டு தான் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னதுனால அவரும் வந்து ஓகே நீ நல்லா வாசிக்கிற 6 to 7 months ப்ராக்ரஸ் பார்த்துட்டு அவர் சொன்னார். அவர் எவ்ரி வீக்கெண்ட் பெங்களூரில் போய் மியூசிக் டீச் பண்ணுவார். ஸோ நான் அது மாதிரி போவேன், நீ வேணா வா என் கூட, அங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் சும்மா டீச் பண்ணு, உனக்கு சும்மா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி ஜாலியாக அப்படியே பெங்களூர் போகலாம், இவர் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக போனேன். எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவன் ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணுறான், கிளாஸ் போய் கற்றுக்கிறான், சொல்ல அங்கே போயிட்டு இது மாதிரி டீச்லாம் பண்ணுறான், இவனுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, சரி இவனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால் எடுத்தாங்க. தட்ஸ் அ பிக் டேர்னிங் பாயிண்ட். எங்கள் வீட்டில் ஒரு போர்ஷன் வந்து ரெண்ட் கொடுத்துருந்தோம், அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த போர்ஷனை இந்த வீடு காலியாக தான் இருக்குது, நீங்கள் மியூசிக் கிளாஸ் எடு. மியூசிக் கிளாஸா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் உனக்கு தான் கீபோர்டு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும்ல, எடு, மற்றதெல்லாம் ஆள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் 18. ஓகே எனக்கு ஐம் அ வெரி இன்ட்ரோவர்ட் பர்சன், ரொம்ப ஷை டைப்பு, ஜாஸ்தி பேச மாட்டேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்படி அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி சொல்கிறது, நானே ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணிப்பேன், இதெல்லாம் சொல்லணும், ஓகே. அப்படி இருக்கிற ஒரு பர்சன் என்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்களே, இல்லைம்மா என்னால் முடியாதுன்னு. பட் ஷி வாஸ் லைக் ஷி ஜஸ்ட் புஷ்ட் மீ இன்டு இட். கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டாங்க, போ பண்ணு அப்படின்ட்டாங்க. சரி அட்மிஷன் யாராவது வந்தால் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். முதல் நாளே 5 பேர் அட்மிஷன் வந்துட்டாங்க. சரிங்க நாளையிலேருந்து தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு தான் நான் உட்காந்து என் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ ப்ரிப்பேர்ட் மை ஓன் சிலபஸ். இது எப்படி டீச் பண்ணுறது, கன்னடில் பார்த்து பேசி பார்க்குறேன், இப்படி சொல்லி கொடுக்கணும், இப்படி பேசணும், இப்படிலாம் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு ஓகே அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. மியூசிக் டீச் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஒரு 1 month தான் அந்த கிளாஸ்க்கு போகல, லைக் நான் கற்றுக்கிற கிளாஸ்க்கு போகல, கிளாஸில் பிஸியாக இருந்து டீச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 1 month கழிச்சு தான் போகிறேன் அந்த சாரை பார்க்க. சார் இது மாதிரி தான், இதனால தான் நான் கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து நீ இதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வராதப்பா அப்படின்ட்டாரு. ஏன் சார்? இல்லை அவ்வளோதான், நீ பெரிய ஆள் ஆகிட்ட, இதுக்கப்புறம் நீ வந்து கிளாஸ்க்கு வராத, உனக்கு 4 மாதம் ஃபீஸ் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. சார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? சார் நான் என்ன சார் பண்ண அப்படின்றேன். அவரு காது கொடுத்தே கேட்கல, பேசுறதுக்கே இடம் கொடுக்கல, எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுவுமே இடம் கொடுக்கல, கிளம்புப்பா அப்படின்ட்டார். என்னடா இவரு? நான் யோசித்தேன், ஓகே மேபி நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சது தான் பிடிக்கலைய போல் அப்படி யோசித்தேன். பட் ஸ்டில் என்னோட கிளாஸ் சிட்டி அவுட்டரில் இருக்குது. ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் சிட்டி அவுட்டரில் இருக்குது. இவர் கிளாஸ் சிட்டிக்குள்ளே இருக்குது. எந்த விதத்துலேயும் வந்து என்னுடைய பிஸ்னஸ் இவரோட பிஸ்னஸை பாதிக்காது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வை ஹி வாஸ் ஸோ கன்சர்ன்ட் அபவுட் இட். சரி ஓகே இவங்க அவ்வளோதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மியூசிக் கிளாஸ் போகிறது நிறுத்திட்டேன். ஒரு 2-3 months அப்படியே போச்சு. நான் யோசித்தேன், சரி இப்போ இருக்கிற லெவலுக்கு நம்ம டீச் பண்ணிடுறோம், பட் எனக்கே பாதி தான் தெரியும், நான் மியூசிக் இன்னும் முழுசாக கற்றுக்கல, நம்ம இப்போ கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், நம்ம வேறு இடம் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் பழைய சின்ன வயசில் கீபோர்ட் கிளாஸ் பண்ணல அந்த டீச்சர்கிட்டே போனேன். அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறப்போ நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி இவர்கிட்ட ஏதாவது சொல்லி இவர் நம்மளை துரத்தி விட்டார்னா எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு அப்படியே கிளாஸ் போட்டோம், ஸ்மூத்தாக போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு விட்டுட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தால் அவருக்கு ஆச்சரியம்,
இவன் சின்ன வயசில் ஒழுங்காகவே வாசிக்க மாட்டானே, இவனே ஒரு டுபாக்கூரு, இவன் எப்படி இப்படி வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட டேரெக்டாக டே எப்பட்றா இப்படி வாசிக்கிற, என்னடா எப்படி டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவராக இருக்கே. அவருக்கா ஆச்சரியம், சரிடா இவன் வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எனக்கு டீச் பண்ணார். ஓகே, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மேட்ரு அவுத்து விடுவோம்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நான் வேறு கிளாஸ்க்கு போனேன் சார், அவர் கூட கொஞ்ச நாள் பெங்களூர்லாம் போய் டீச் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானே ஓனாக ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன். அது ஆரம்பிச்சது அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் என்னை துரத்தி விட்டார் சார், அதனால தான் சார் மறுபடியும் இங்கே வந்தேன் அப்படின்னு. அவர் இந்த கதையெல்லாம் கேட்டு ஓகேடா, அவர் ஏன் துரத்தி விட்டாருன்னு தெரில, பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். உனக்கு அப்பாவும் இல்லை, உங்கள் அம்மா மட்டும்தான் வந்து உன்னை சின்ன வயசுலலாம் கிளாஸ் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு நல்ல டிசிஷன் தான், நீ பண்ணு, உனக்கு எதுனாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு டீச்சிங் டெக்னிக்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை, பட் ஹீ டிட். அவர் பேர் வந்து பழனி, ஹீ இஸ் மை கீபோர்ட் மாஸ்டர். அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படியே போச்சு. அடுத்த கட்டம், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுக்காக மியூசிக் கற்றுக்கிட்டோம் அதை பண்ணுவோம். காலேஜ் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் பர்ஃபார்மே பண்ணல, பிகாஸ் எனக்கே தெரியும் நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். 3rd இயர் படிக்கிறப்போ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. திடீர்னு ஒரு நாள் எங்கள் பிரின்சிபல் கால் பண்ணாங்க, தம்பி இது மாதிரி நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே இருக்கான், நாளைக்கு காலைல பர்ஃபார்ம் பண்ணோம், ஈவினிங் அரௌண்ட் ஒரு 7-8 o'clock கால் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே ரைட், ஓகே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இதை எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறேன். கீபோர்ட்லாம் எடுத்து மாட்டினு ப்ளக்இன் பண்ணிட்டு கீபோர்டு ஆன் பண்ணுறேன், கரண்ட் போயிடுச்சு. எனக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நான் ஸ்டேஜ் ஏறுறப்போ கரண்ட் போயிருந்தா கூட அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் நான் செட் பண்ணியிருப்பேன். ஏறி கீபோர்டு ஆன் பண்ணுறேன், கீபோர்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஃபுல் ஆடிட்டோரியம், ஹவுஸ் ஃபுல், எல்லாம் என்னைய பார்க்குறாங்க, இவன் ஏதோ பண்ண போகிறான்ப்பா, ஓகே பண்ணுப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. நான் இல்லை இப்படி பார்த்து நிற்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் யோசிச்சேன், என்னடா மொதல் வாட்டி நம்ம ஸ்டேஜ் ஏறி ஒன்று பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல, இளையராஜா முதல்ல லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறப்பே கரண்ட் போயிடுச்சான், இது யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி இதெல்லாம் அப்படி தான், நம்மளை வந்து எவ்வளோ தான் வந்து நமக்கு கெட்ட சகுனம் காமிச்சாலும் எதிர்த்து நோக்கி நம்ம போயினே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பில்லா தீம் மியூசிக் வாசித்தேன். அப்படி ஆரம்பிக்கிறேன், ஒரு 5வது நோட்டு போகிறப்போ கத்துறாங்க, ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. என்னடா கத்துறீங்க, நான் ஒரு ஷாக் ஆகிட்டேன். இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், இவங்க கத்துவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் அந்த டியூன் சூஸ் பண்ணல. அது கேட்டதுக்கப்புறம் ஓகே இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, இவங்க என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது வந்து ஒரு வைப் ஆகி அப்படியே வாசித்து அப்புறம் அடுத்து ஒரு பேக் டு பேக் அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஒரு 2-3 சாங்ஸ் வாசித்தேன். பயங்கரமாக போச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன், இது ஒரு மியூசிஷியன் ஆக போகிறேன், நான் மியூசிக் கிளாஸ்லாம் போகிறேன், பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வாசித்தது கிடையாது, நான் வாசித்து யாருமே பார்த்தது கிடையாது. அவங்களாம் நினைப்பாங்க இவன் ஒரு டுபாகூர் போல் சும்மா இது மாதிரி சொல்கிறான் மாமே, அவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னவங்கலாம் அன்னைக்கு வாயடிச்சு போயிட்டாங்க. பரவாயில்லடா இவனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி என்னை பற்றின ஒரு வியூ மாறுச்சு. ஓகே ஹீ இஸ் அ பர்ஃபார்மர் அப்படின்றது. அதுக்கப்புறம் எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸும் பெக்கோஃபஸ், ஐஜிஎம்சி, மகாத்மா காந்தி, இது எங்கெல்லாம் கல்ச்சுரல்ஸ் நடக்குதோ போயிடுவேன், கீபோர்டை தூக்கிட்டு போயிடுவேன், விரல் சும்மா விளையாடும். அதில் மறக்க முடியாத ஒரு நாள் பெக்கோஃபஸ் சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் காம்படிஷன். 5 மினிட்ஸ் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 7 மினிட்ஸ் வருது. சரி அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு போயிட்டேன், ஸ்டேஜ் ஏறிட்டேன். அது ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். நான் அப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி லாஸ்ட்டு ஒரு 2.5 மினிட்ஸ் வந்து இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கரம் பில்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்படியே போகிறேன், ஆஃப் பண்ணிட்டாங்க, டைம் அப் போ அப்படின்றான் சவுண்ட் இன்ஜினியர் கீழே உட்காந்துட்டு. நான் வந்து கெஞ்சிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் டைம் இப்படி கெஞ்சுறேன். அரங்கம் அதிருது, அதாவது ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க, லைக் அவனுக்கு டைம் கொடு, ஆன் பண்ணு, கீபோர்டை ஆன் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. அதனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் கத்துனதுக்கு அப்புறமா ஆன் பண்ணி விட்டாங்க. அப்படியே பில்டு பண்ணுறேன், கத்தி பிஜிஎம். அந்த பிஜிஎம் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு வேர்ஷன் வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. சரி இருந்தாலும் நம்ம இதான் ப்ரிப்பேர் பண்ணி வாசிக்கிறேன். அவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணி கத்துறாங்கல்ல, அவ்வளோ சவுண்டு, அந்த சவுண்டு அப்படியே என்ன அடிக்குது, சவுண்டு என்ன தள்ளுது. அது என்னால் காதில் இல்லை, உடம்பு ஃபுல்லாக அந்த சவுண்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது என்னடா இது இப்படி கத்துறாங்க, ஐயோ. அந்த நாள் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நான் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ வாசிக்கிறது என்னோட ஓன் கம்போசிஷன் இல்லை, ஆனால் ஒரு நாள் என்னோட ஓன் கம்போசிஷன் நான் வாசிக்கிறப்போ இதே மாதிரி
அரங்கம் அதிரணும், அந்த நாள் வரும். அதுதான் நான் மனசில் நினச்சது. தேர்ட் இயர் அப்படியே போச்சு. எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லையும் போய் வாசிக்கிறப்போ என்ன ஆகுனா, யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ என்னை பார்த்துட்டு அது இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அது எங்கள் அம்மா காதுக்கு போய், உன் பையன் அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாசிச்சான், உன் பையன் இங்கே வாசிச்சான், எனக்கு பயங்கரம் வாசிச்சான், நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க எதுவுமே நான் பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க நேரில் பார்த்ததில்ல. இப்படி வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் அவங்களுக்கு போனோன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடுச்சு. அவங்க நினச்சிருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட் நான் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு சொல்கிறப்போ அவங்க அதை வந்து ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அவங்களுக்கு அது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் ஏதோ ஒரு கோல் வச்சு தான் சொல்கிறான், இவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது போலன்னு சொல்லிட்டு அவங்க அப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் யூஜி முடிச்சதுக்கப்புறமா சொன்னாங்க, சரி ஓகே நீ போய் இப்போ வந்து நீ அந்த ஏஆர் ரஹ்மான் காலேஜில் படிக்கணும்னு சொன்னால அங்கே போய் படி, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு ஒரே ஜாலி, அப்பாடா ஜாலி, ஃபைனலி இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ஒரு 6 months டைம் வேணும், 6 months to 1 year டைம் வேணும். பிகாஸ் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும், பட் மியூசிக் கம்போசிங் சாஃப்ட்வேர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதே எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு பேசிக் கம்ப்யூட்டரோ லேப்டாப் கூட இல்லை. நான் அதை கற்றுக்கணும், நான் அது பண்ணிவிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் தான் தள்ளி போட்டேன் அதை. பட் தென் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்பிஏ போட்டுரு. எம்பிஏவா, என்ன மறுபடியும் இவங்க படிக்க சொல்கிறாங்க. நான் போய் சர்ச் பண்ணேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்ட்டு. எம்பிஏன்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. என்ன இது, மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். என்னது இது, இதில் ஆக்டிங், ட்ராமா, மைம், லைக் பேசிக்லி ஸ்டேஜ் ஆக்டிங், கூத்துப்பட்டுற இது சொல்லி கொடுக்குறாங்களா, நல்லா இருக்கே, நமக்கும் கொஞ்சம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரி இதை நம்ம கற்றுப்போம். இவங்க கிட்ட சொல்ல வேணாம், எம்பிஏ தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எம்பிஏ அப்ளை பண்ணி விட்ருவோம், சீட்டு கிடச்சா பார்த்துக்கலாம். ஏன்னா நான் எம்பிஏலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன், மார்க் 0 இல்லை மைனஸில் மார்க் போகும். அதனால் நான் அதை அப்ளை பண்ணல. எம்பிஏ அப்ளை பண்ணேன், அதுலேயும் ஃபெயிலு. ஆனால் பியூட்டி என்னன்னா, மொத்தம் பாண்டிச்சேரியில் மொத்தமே 5 பேர் தான் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 5 பேருக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி கோட்டா 5 சீட்டு, அதில் என் பேரும் வந்துருச்சு. ரைட்டரா, நான் போய் சொல்கிறேன் இது மாதிரி எனக்கு நான் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் எம்பிஏ இல்லை எம்பிஏ. என்னது எம்பிஏ, அவங்க புலம்புறாங்க. நான் ஜாலியாக இருக்கிறேன், ஐயா ஜாலி, நம்ம போய் அங்கே ஆக்டிங் படிக்க போகிறோம், அதாவது ஆக்டிங் கற்றுக்க போகிறோம். பேசிக்காக படிக்கவே வேணாம், இட்ஸ் ஃபுல்லி ப்ராக்டிக்கல். அங்கே போனதுக்கப்புறம் ஓகே நம்ம எப்படியாச்சும் நம்ம ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும். லைக் இது வரைக்கும் நான் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு குரூப்பாக ஒரு பேண்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் மியூசிஷியன்ஸ். எனக்கு ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்கல, என்னடா அது எதுவுமே கிடைக்கல, சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, ட்ரம் வாசிப்பல, வாசிப்பேன். நீ என்ன படிக்கிற, அண்ணா நான் 12th ஸ்டாண்டர்ட்ண்ணா. சரி பரவாயில்லவா. நீ என்ன படிக்கிற, நீ பாட்டு பாடுவியா, பாடுவேன். நீ என்ன பண்ணுற, நான் காலேஜ் ட்ராப் போட்டு. சரி வா, நான் இன்னும் காலேஜ் ஜாயின் வா அப்படின்னு எவனும் ரேண்டமாக இருக்கிற பொறுக்கி போட்டு அவனெல்லாம் சேர்த்து ஒரு பேண்டு ஃபார்ம் பண்ணிட்டேன். சரியான ஃப்ராட் வேலை பண்ணுவேன். அதாவது ஹெச்ஓடிகிட்ட போய், சார் வி ஆர் கோயிங் ஃபார் த கல்ச்சுரல் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சிக்னேச்சர் சீலோடன்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதி அவர் சைன் வாங்கிட்டான். லெட்டரில் ஃபஸ்ட்டு என் பேர் தான் இருக்கும், அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு கமா போட்டு எல்லாரும் பேரும் ஆட் பண்ணி விட்ருவேன். அதாவது இவங்க எல்லாம் இது ஒரே காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்காக போட்டுருவேன். அப்படி போய் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சில காலேஜில் ஐடி கார்டு இருந்தால் தான் பர்ஃபார்ம் பண்ண விடுவோம்னு சொல்கிறாங்க. ஃபேக்காக ஐடி கார்டு அடிச்சு, ஐடி கார்டு என்னோட ஐடி கார்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அவனோட ஃபோட்டோ இவன் ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டு நேம் போட்டு சப்மிட் பண்ணி அப்படியெல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி அந்த ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அது ஒரு போதை. நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த கைத்தட்டி விசிலடிச்சு நம்மளை பார்த்து ஒரு 100 பேர் என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு வேறு லெவல் போதை. சீரியஸ்லி அதுக்காக மட்டும்தான் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணது. இப்போ டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச். இப்போ யாராச்சும் என்ன ஒரு ஷோவுக்கு கூப்பிட்டாங்கன்னா பேமெண்ட் எவ்வளோ, 2K நோ 5K இருந்தால் தான் நான் மினிமம் பண்ணுவேன். அப்படி மாறிட்டேன். அது இப்போ அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. பட் அந்த டைமில் காசுலாம் எதுவும் இல்லை, நாங்கள் செலவு பண்ணுவோம். நாங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏற்றிட்டு வென்யூக்கு போய் அவ்வளோ டைம் அண்ட் மணி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அப்போ பெர்ஃபார்ம் பண்ணோம். அது ஒரு வேறு லெவலான டைம் பீரியட். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஃபயர் ஃப்ளைஸ்னு ஒரு பேண்ட் இருந்துச்சு. அந்த பேண்டில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த டைமில் அந்த பேண்ட் நல்லா பேசப்பட்ட ஒரு பேண்டு. அதில் போய் ஜாயின் பண்ணி யூனிவர்சிட்டிக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலும் கிளம்பி போய்டும் வாசிக்கிறதுக்கு. இன்னொரு பியூட்டி என்னென்னா, எங்கள் பேண்டில் இருந்த எல்லாருமே வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட கல்ச்சரே அப்படி தான் இருக்கும், மல்டி லிங்குவலாக இருக்கும், மல்டி கல்ச்சுரலாக இருக்கும். அவங்க கூட அவங்களுடைய வே ஆஃப் மியூசிக் கற்றுக்கிட்டு அவங்க கூட வாசிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர். ஓகே, வேறு ஸ்டேட்டில் மியூசிக் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை நான் கற்றுக்கிட்டேன். காலேஜ் போய் நான் கிளாஸில் கற்றுக்கிட்டதை விட இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி மற்ற மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணி கற்றுக்கிட்டது தான் பெரிய விஷயம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. 2020 லாக்டவுன். நான் வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான ஒரு விஷயம் அந்த லாக்டவுனில் தான் நடந்துச்சு. என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி லாக்டவுனு, எல்லாருக்கும் 1 வாரம் லீவு, எல்லாம் ஊருக்கு போங்கன்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டாங்க. ஓகே லீவு. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு அவள் வேறு அவளும் ஊருக்கு கிளம்பி போகிறான். நான் அவகிட்ட வந்து கேட்குறேன், சரி நீ ஊருக்கு போகிற 1 வீக் லீவு தானே, உன்னோட லேப்டாப் கொடுத்துட்டு போ,
எனக்கு இது மாதிரி போர் அடிக்கும், சும்மா படம் பார்க்குறது, தேட்டரும் மூடிட்டாங்க, போர் அடிக்கும், லேப்டாப் கொடுத்தனா சும்மா ஜாலியாக படம் பார்த்துன்னு இருப்பேன். அப்படியே வந்து எனக்கு இந்த மியூசிக் சாஃப்ட்வேர் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசை, அதையும் இந்த 1 வீக்கில் கற்றுப்பேன், கொடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்டேன். அவளும் வந்து ஓகே 1 வீக் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. அவங்ககிட்ட லேப்டாப் வாங்கிட்டு அன்றைக்கி தான் அவளை ட்ராப் பண்ணிட்டு போகிற வழியில் என் ஃப்ரெண்டு ஸ்டூடியோ ஆகாஷோட ஸ்டூடியோக்கு போயிட்டு எனக்கு இந்த எஃப்எல் ஸ்டூடியோ மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட வாங்கிட்டு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எப்படி நம்ம கீபோர்டோட கனெக்ட் பண்ணுற கேபிள்லாம் எங்கே வாங்கணும்னு எல்லாத்தையும் கற்றுட்டு அன்றைக்கி தான் வாங்குறேன். லைக் நாளைக்கு லாக்டவுன் போட்டாங்க, அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் இதெல்லாம் வாங்குறேன். அன்னைக்கு நான் அதை வாங்கலைன்னா அடுத்த 6 மாதமும் நான் வெட்டியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அடுத்த 6 மாதம் டைம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் 1 வீக் சரி 1 வீக் ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த 1 வீக் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் 1 மந்த் ஆச்சு, 1 மந்த்தும் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு. என்னடா 1 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் லாக்டவுன்லேயே இருக்கிறோமே, என்ன பண்ணுறது? சரி ஓகே, சரி இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் கற்றுப்போன்னு சொல்லிட்டு அப்போ தான் போகிறேன். அது ஒரு பெரிய கடல், ஒன்றுமே புரியல. எனக்கு பேசிக்காகவே கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ சாங் பார்க்குறது தவிர எதுவுமே தெரியாது. ஒரு பாட்டு கூட எப்படி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனே தெரியாது, அவ்வளோ மக்கு. இது என்னடா என்னென்னமோ இருக்குது, சரி இதை நம்ம கற்றுப்போம் அப்படின்ட்டு டைம் எடுத்து பொறுமையாக யூடியூப் பார்த்து அது எப்படி பண்ணணும் இதை பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதை முழுசாக கற்றுக்கிறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. டே அண்ட் நைட் நான் அதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் தான் யோசிக்கிறேன், இந்த லாக்டவுன்னு ஒரு விஷயம் வரலன்னா நான் இவ்வளோ என்கேஜாக உட்காந்து இதை நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். ஸோ எனி டே ஐ தேங்க் லாக்டவுன். அது என்னோடய லைஃபோட ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு வாட்டியும் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்து வாவ் செம்மையாக இருக்குது, இதை நான் தான் பண்ணனா, ஐயோ இந்த லேப்டாப் எல்லாம் நான் இது பண்ணியிருப்பேன், உடனே ஃபோன் எடுத்து நான் டெக்ஸ்ட் பண்ணேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, தேங்க்யூ ஸோ மச், நீ மட்டும் என் லேப்டாப் கொடுக்கலன்னா நான் வந்து இதை கற்றுக்கிட்டு இருந்துக்கவே மாட்டேன், கரெக்டான டைமில் வந்து கொடுத்த அப்படிலாம் சொல்லுவேன். டேய் நீவன் ஒருத்தன், டேய் லேப்டாப் வாங்கிட்டு தெரியாதனமாக கொடுத்துட்டு வந்துட்டேன்டா, நான் இங்கே எல்லாத்தையும் ஃபோனில் பார்க்க வேண்டியதாக இருக்குடா, எங்கள் வீட்டில் வேறு எடுத்துட்டா அவன் சொல்லிட்டு இருப்பாள். இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை. அண்ட் நான் சடனாக வேறு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ வந்தா, அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு அவளும் போயிட்டா. அப்புறம் நான் யோசிக்கிறேன், மேபி இவன் என் லைஃப்பில் வந்துட்டு போனதுக்கான காரணம் அந்த லேப்டாப்பாக தான் இருக்குமோ. தட் இஸ் ஹவ் ஐ சி. நான் டாட்ஸ் கனெக்ட் பண்ணிப்பேன். யாரோ நம்ம மீட் பண்ணுறோம், யார்கிட்டயே பேசுகிறோம், அவங்க மூலிமா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அவங்க ஃப்யூச்சரில் மேபி நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது கூட பண்ணியிருக்கலாம். அவள் விட்டு போனது எனக்கு ரொம்ப வலிச்சுது. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஓகே, அவன் வந்ததுக்கான ரீசன் ஏதோ ஒன்று உருப்படியாக ஒன்று நடந்திருக்கா லைஃப்பில். ஐ ரெஸ்பெக்ட் தட். அது நடந்துச்சு. அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டா, லேப்டாப்பும் வாங்கிட்டு போயிட்டா, அவளும் போயிட்டா. அப்புறமா ஐயோ இப்போ இந்த லேப்டாப் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஓனாக ஒரு லேப்டாப் வாங்கணுமே அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். சரி என்ன லேப்டாப் வாங்கலாம்? ஓகே நம்ம ஆப்பிள் லேப்டாப் தான் வந்து பெஸ்ட்டு, தட் இஸ் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஓகே அதில் லாஜிக் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் ஏஆர் ரஹ்மான், அனிருத் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம வாங்கிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பர் அப்படின்ட்டு நான் போய் ரேட்டை பார்க்குறேன். ஓ இவ்வளோ ரேட்டா அப்படின்னு அம்மாகிட்ட கேட்குறேன், அம்மா எனக்கு ஒரு 1,75,000 rupees வேணும் ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்குறதுக்கு அப்படின்றேன். அவங்க வந்து ஓ அப்படியா சரி வாங்குறப்ப பார்த்துக்கலாம், பொறுமையாக வாங்கிக்கலான்றாங்க. இல்லை ஆக்சுவலாக அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 2 lakhs. இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த 3 daysக்குள்ளே அதை வாங்கிட்டோன்னா 1,75,000 வாங்கிடலாம். அதனால் எனக்கு நீங்கள் ஒரு 3 daysக்குள்ளே 1,75,000 rupees கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்றேன். அவங்களா என்கிட்ட காசு இல்லை இப்படியே சொல்கிறாங்க, என்கிட்ட காசு இல்லை ப்ளீஸ். அப்புறம் நான் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இதுதான் அடுத்தது, இது மட்டும் நான் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் சூப்பர், நான் வந்து அப்படியே ஏஆர் ரஹ்மான் காலேஜ் போயிடுவேன். அவங்க வந்து டே என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைடா, அவங்க ப்ளே ஸ்கூல் வச்சுருக்காங்க, லாக்டவுனில் ப்ளே ஸ்கூல் க்ளோஸ்டு, அவங்களே எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு செலவு அந்த செலவுலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க சுத்தமாக என்கிட்ட காசு இல்லைடா, சரி எனக்கு கடனாக வாங்கி கொடுங்க, யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுங்க, நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்புறம் அவங்க வேறு ஒருத்தவங்கிட்டேருந்து இது மாதிரி ஒரு 1 lakh அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு 25,000 இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 50,000 கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு லேப்டாப் வாங்கினேன். நான் என் லைஃப்லேயே வந்து அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸை நான் ஏற்றுக்கிட்டது அதான் ஃபஸ்ட் டைம். அதை என்னால் திரும்ப கட்டிட முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்துக்கலாம் எப்படியாச்சும் கட்டிடுவேன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் அடுத்த ஒரு 1 yearல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் அதை வாங்கினேன். அப்புறம் பொறுமையாக ஸ்டூடியோ பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். மைக் வாங்கினேன், ஸ்பீக்கர் வாங்கினேன், லைக் அந்த ஸ்டூடியோக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்ரி மந்த் ஒரு கோல் வச்சுப்பேன். ஓகே இந்த மந்த் நம்ம இவ்வளோ வாட்ச் ஏர்ன் பண்ணணும், இதில் இவ்வளோ லேப்டாப் கொடுக்கணும், இவ்வளோ வந்துச்சுன்னா சேர்த்து வச்சு நம்ம ஒரு மைக் வாங்கணும். அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸும் கம்மி தான், லைக் செகண்ட் வேவ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க. ஃபீஸ் வர்றது, எங்கேயாவது ஷோஸ் வாசிக்கிறது அது மூலயமா வர்றது, அப்படிலாம் ரெவன்யூ கரெக்ட் பண்ணி எப்படியோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே செட், லைக் டிக் பண்ணிட்டே வரேன். ஓகே நம்ம பண்ண வேண்டிய கோல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணியாச்சு. நம்ம இப்போ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். மீன்வைல்
செகண்ட் வேவும் முடிஞ்சிருச்சு. நான் என்னோடய மாஸ்டர் டிகிரியும் முடிச்சுட்டேன். பாண்டிச்சே திஸ் இஸ் த ரைட் டைம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் சென்னைக்கு போய் அந்த காலேஜில் போய் பேசுகிறேன். ஆடியோ இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs பர் இயர். அது ஒரு 1 year கோர்ஸ் தான். ஸோ கோர்ஸ் ஃபீ 3.5 lakhs இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்குறேன், ஆமாம் நான் போய் காலேஜில் பேசிட்டேன், 3.5 lakhs கட்டிட்டா நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஓகே கட்டு அப்படின்றாங்க. மோஸ்ட்லி கட்டா என்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாச்சும் லேண்டு விற்றோ இல்லை ஏதாச்சும் பண்ணியாச்சும் எனக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு காசு கொடுன்னு கேட்குறேன். அதெல்லாம் பண்ண முடியாது, நீ தான் சம்பாதிக்கிறல்ல, நீயே கட்டு அப்படின்னாங்க. நான் யோசிக்கிறேன், நான் மாதமே ஒரு 15,000 20,000 தான் எனக்கு இன்கம் வரும் அந்த டைமில். அதை வச்சு நான் எப்படி லேக்ஸில் இருக்கிறத ஃபீஸ் நான் கட்டுறது? அப்புறம் நான் மறுபடியும் காலேஜ்லேயே பேசினேன், இந்த மாதிரி நான் எனக்கு இவ்வளோ தான் வருது, என்னால் ஒரு 10,000 தான் ஒரு மாதத்துக்கு வந்து என்னால் சேவ் பண்ணவே முடியும், அவ்வளோதான் என்னால் கட்ட முடியும். ஸோ மந்த்லி ஃபீஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா, மந்த்லி கட்டலாமா, மொத்தமாக கட்டாமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க மினிமம் நீங்கள் 1 lakh கட்டினா தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் எய்மிங் டு ஜாயின் இன் மார்ச். சரி நான் 1 lakh சேர்த்துட்டு வரேன், அடுத்த பேட்ச் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக சொன்னாங்க. சரி அதுக்கு நான் எய்ம் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நான் ஒரு 1 lakh சேர்த்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்ககிட்ட வந்து நான் ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிக்கிறேன் 3.5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எவ்ரி 4-5 months சேவ் பண்ணி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஃபுல் காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கள் அம்மா மேலே கோவம் வந்து அவங்க எனக்கு காசு கொடுக்கல, 1 ரூபா கூட கொடுக்கல, கட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு கோவம் தான். ஆனால் அவங்க வந்து நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலைன்னா நான் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பேன். அவங்க பண்ணுன்னு சொன்னதுனால தான் சரி வேறு வழியே இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சூறாவளி கிளம்பி எதே அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணி ஒரு வேலையை கட்டி முடிச்சிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. லைஃப்பில் என்ன வந்தாலும் தனியாக பார்த்துக்கலாம், தனியாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்துச்சு. ஸோ காலேஜ் போச்சு, நிறையா மியூசிஷியன்ஸ் மீட் பண்ணேன், அப்படியே போகுது. 1.5 year ஆச்சு என்னுடைய கோர்ஸ் முடியறதுக்கு. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஓகே முடிச்சாச்சு, வாட் நெக்ஸ்ட்? பண்ண வேண்டிய பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிற பாக்ஸே இல்லை, காலி. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பிளாங்காக இருந்துச்சு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னால், இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, லைக் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டூடியோவே ஒன்று இருக்குது, ஜிவி பிரகாஷ் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு, நம்ம அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் கேட்போம், லெட்ஸ் கோ அண்ட் ஒர்க் தேர், நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது மூலயமா சம்திங் மை கிளிக். என்ன அதுவுமே வந்து ஐடியா கொடுத்த ஃப்ரெண்டுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, பட் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அங்கே வந்து டே அண்ட் நைட் நீங்கள் ஒர்க்கு கூட்டாக வரணும், அண்ட் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லாம் கிடையாது, எனி டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ தான் சேலரி, ஒரு 10 to 15K தான் சேலரி. அப்படின்றப்போ என்னால் வந்து கிளாஸ் இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 year ஐ ஸ்டார்டட் கம்போசிங் மை ஓன் சாங்ஸ். அந்த சாங்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக என்னை நானே ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதோடைய ப்ராசஸ் தான் 1 yearன்றது பாஸ்ட் ஒரு 2 years அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. லைக் ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். லைக் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து இது ஒரு பிரச்சனை. லைக் ஒரு நாள் டக்குன்னு ஒரு சாங் முடிஞ்சிடும், ஒரு நாள் ஒன்றுமே வராது, சும்மா இருப்பேன், லிட்ரலாக ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருப்பேன். சும்மா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு சும்மா உட்காந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இப்படியே போகும். சில நாள் ப்ரொடக்டிவாக போகும். பேக் டு பேக் ஏதாச்சும் ஒன்று வரும். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, வேறு ஏதோ ஒரு படத்துக்கு டப்பிங் பண்ணுறது. அண்ட் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு தெலுங்கு படம் பண்ணேன். வேறு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடிஷ்னல் மியூசிக் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட பேர் டெவில்ஸ் ஷேர். இட்ஸ் எ தெலுங்கு மூவி, ஃபீச்சர் ஃபிலிம் தான். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் சொல்லிக்கலாம். நான் அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இந்த இயர் தான் பண்ணேன். தென் அகெயின் கம்மிங் பேக் என்னோடய சாங்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இயர் 2026 என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட அடுத்த 2 வருஷத்துக்கான கோல் இதுதான். ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் மை ஓன் சாங்ஸ் பேக் டு பேக், 1 by 1. லெட் அஸ் see இந்த சாங்ஸ் அடுத்து வேறு எங்கேயாச்சும் என்னை கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். லெட் அஸ் see how it goes. Thank you.